Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Guys, எல்லாரும் எப்படி எங்கேயும் நடந்தது எங்கேயும் தான் சொல்லத்துக்கு முன்னே இடத்தை பார்த்து சொல்லணும். இடத்துக்கு வாரண்டா எவ்வளோ பெரிய ஆளுங்களும் நீங்க நினைச்சா வரலாம். எவ்வளோ பெரிய பணக்காரனாக எவ்வளோ பெரிய சல்லிக்காரனாக யாராய்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூன்ஸ் ஆகிகள் எவ்வளோ பெரிய பவர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நினைச்சா வரையலாம். ஆனா ஒரு ஆள் இன்விடேஷன் கிடைச்சா வரலாம். அப்படியேப்பட்ட இடம் தான் the holiest, one of the holiest place of Islam. So அது என்ன இடம்னு சொன்னேன்டா, மதீனா அல் முனவ்வரா. மதீனா முனவ்வரான்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவாரு என்ன சொன்னேன்டா, மஸ்ஜிது நபவி தான். ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தால் அவங்க உருவாக்கிட்டு மதீனாவில் உருவாக்கிட்டு போன ஒரு ஹோலியஸ்ட் பிளேஸ். ஸோ இந்த பிளேஸ் வந்து ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு போன இடத்தையும் விட இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து 100 times பெருசு. ஸோ அந்த சைஸ் அண்ட் வெயிட் ஐ ஃபர்காட் தட். Meanwhile, It's mine. It's mine. Come here. What's your name? Okay guys, நபவில சின்ன பிள்ளைகள் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயம் என்ன சொன்னேன்னா, இதில் வந்து டோட்டல் சைஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன்னா லைக் 40 acres, 39 to 40 acres இருக்கும். ஸோ சில ஆட்கள் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் 600,000 பீப்புள்ஸ் ஒரே டைம்லேருந்து ப்ளே பண்ணுறதுக்குரிய பிளேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ சில ஆட்கள் சொல்கிறாங்க நோ 1.3 million, சில ரிசர்ச் யூஸ் லைக் ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு சொன்னேன்டா, இதுல எவ்வளவுதான் அவங்க லிமிட் பண்ணி வச்சாங்க, மனுஷர் எங்கேயும் தான் வராங்க மனுஷன் வந்து கொண்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌட். அந்த ரமலான்ல இருந்துச்சுதான். ஸோ இந்த வீடியோ செய்யற வந்து ஈர்க்கு பிறகு தான் செய்யறேன். ஸோ எந்த ரீசன் சொன்னீங்கன்னா லைக் எனக்கு ரமலான்ல செய்யறதுக்கு மாதிரி இருக்கல. என்னடா பிரச்சனை, நிம்மதியா வீடியோ செய்யுறாங்க எல்லாம் சரியா. அப்ப இது வந்து ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போகல, லைக் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போகல, மஸ்ஜித்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகல. இட்ஸ் ஸ்மால் பிளேஸ்ன்னு சொல்றேன்னா இட் வாஸ் லார்ஜ் ஸ்பேஸ், நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். ஆனா இப்ப இருக்கிற சைஸுக்கும் அப்ப இருந்ததுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 100 times பெருசா இப்போ 39 to 40 acres யோசிக்கணும் எவ்வளவு பெருசு. ஸோ இந்த மாதிரி இருக்க போகல. ஸோ இந்த ஸ்பேஸ்ல மெயினாக சொல்ல என்னன்னு சொல்லுன்னா, மஸ்ஜித் அவ்வளோ பெருசா என்னதுக்கு இதுல வார ஆட்கள் எங்க பார்க் பண்ணு யோசிச்சோம்னா, இதுல இருந்து 4 floor பனியா லைக் 3 floors பனியா பார்க்கிங் சரி. ஸோ அந்த 2 floors பார்க்கிங். ஸோ மற்ற 4 floors-லையும் வாஷ்ரூம்ஸ் இருக்கு, ரெஸ்ட்ரூம். ஸோ அந்த மென்ஸ் உமன்ஸ் அவங்களோட மெப்பை காட்டுறேன். ஸோ மெப்பை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். ஸோ அதை வந்து மஸ்ஜித் மெப்பை சும்மா அப்படி ஃபுல்லாக ரஃபாக போட்டிக்கிறான், ஃபுல் டீட்டெயில்ஸாக போட்டிக்கிறாங்க. ஸோ என்ன விஷயம்னு சொன்னேன்டா, இதுல வந்து மஸ்ஜித் நபி எந்த போகல, மெயினாக இந்த ஹைலைட் ஆகிற இந்த அம்ப்ரெல்லா. ஸோ அம்ப்ரெல்லா வந்து இது சைஸ் என்ன 25 into 25 square meters. இந்த அம்ப்ரெல்லாட சைஸ் அவ்வளோ பெரிய ஒரு ஏரியா கவர் பண்ண. இதுல வந்து அந்த நேரம் 18 million ரியால்ஸ் பேத்திரிக்கு, சவுதி அரேபியன் ரியால்ஸ் பேத்திரிக்கு இது ஒரு அம்ப்ரெல்லாவை ஒரு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த அளவுக்கு காஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சவுதி கவர்மெண்ட்க்கு அதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்லை. பட் இதில் எத்தனை இருக்கேன்னு சொன்னா எல்லாம் மறந்து போகும். ஓகே, இதுல வந்து 250 அம்ப்ரெல்லாஸ் இருக்கா. அதில் 12 அம்ப்ரெல்லாஸ் மஸ்ஜித்க்கு உள்ளுக்கு வச்சிருக்காங்க. நான் மஸ்ஜித்குள்ளுக்கு போவோம். எல்லாத்துக்கும் முடிஞ்சு நான் அவன்கிட்ட சொல்லணும், இங்கே வந்து மெயின் என்ட்ரன்ஸ் எப்படி ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் எப்படி சொல்றேன், இங்க வந்து 70 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஆனா எல்லா என்ட்ரன்ஸ்க்கும் 301, 302, 315, 316
அப்படின்னு 330 முன்னுக்கு வருது. லைக் 300 இது பண்ணிக்கலாம். அது என்ன ரீசன் சொன்னீங்கன்னா, லைக் இப்போ இருக்கிற சவுதி கிண்ட விஷன் ஒன்று இருக்கா 2030 சவுதியை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு ஃபியூச்சர் விஷன் ஒன்று இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுற ஆளுக்கு மேல அந்த யூனிஃபார்ம் எல்லாம் விஷன் 2030 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு வாங்க நான் பள்ளிக்குழு பேச உங்களுக்கு காரணம். ஸோ பள்ளிக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பள்ளிக்கு வெளியிறதெல்லாம் காட்டிட்டீங்கன்னு ஸோ என்ன சொன்னேன்னா நான் மெப்பை காட்டுன்னு சொன்னேன். ஸோ இதாரிக்கு மேப் இதில் வந்து எப்படி காட்டுன்னு சொன்னேன்னா லைக் இதாரிக்கு இந்த பிளேஸில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரிஜினேட் பண்ணின மஸ்ஜித் நபி. ஸோ இதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கிக்கிறாங்க. ஸோ இதில் தான் அந்த மெம்பர் இமாமத் செஞ்ச இடம் அந்த இருக்குது. ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணின போகிற உள்ள இடம். ஸோ இந்த ஏரியாவுக்கு தானே இந்த ஏரியா அப்படியே ஃபுல்லாக லேடிஸ்க்கு. ஸோ அதே மாதிரி இங்கே சைட்லேயும் லேடிஸ்க்கு இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இன்னொரு சைடு காட்ட தெரியுது கிப்லா வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டையும் பாருங்கள் இந்த இருக்குது என்ட்ரன்ஸ் நம்ம 331 அப்படி என்ட்ரன்ஸ் நம்பர் 1 வந்து இதுக்கு வந்து அங்கே ஒசகம் காட்டுறாங்க. அந்த ஒசைக்கு இருக்குது அப்படியே ரவுண்டாக ஃபுல்லாக பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா லைக் 370 மீன்ஸ் 370 டோர்ஸ் இல்லை 70 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த WC என்று சொல்லி இருக்கிறானே அதெல்லாம் வாஷ்ரூம். ஸோ WC என்று சொல்லி அப்படி போட்டின்னு சொன்னேன்டா மென். ஸோ WCன்னு சொல்லி இந்த உமன் இதை லோகோ போட்டின்னு சொன்னேன்டா விமன்ஸ். ஸோ அதே மாதிரி பாருங்கள் WCன்னு சொல்லி டிசேபிள் ஆன ஆட்களுக்கு மாதிரி வாஷ்ரூம்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயம் கன்சிடர் பண்ணி தங்கிக்கிறாங்க. மற்ற இங்கே வந்து இது 360 352 மட்டும் இருக்கிற ஏரியா வந்து ஜன்னத்துல் பைக்கு தான் அந்த சஹாபாக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டதும். ஸோ அந்த இடம் அங்கே தான் மற்ற வந்து இப்போ இதில் வந்து சிம்பிள்ஸ் போட்டிக்கிறாங்க. இல்லை இன்னைக்கு எலிவேட்டர்ஸ் இருக்குது, இன்னைக்கு எல்லாம் எலிவேட்டர்ஸ் இருக்குது. ஸோ வேறு உங்களுக்கு சைல்ட் கேர்ஸும் இருக்குது. இந்த இன்னைக்கு என்ன சேர்த்தா சைல்ட் கேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு வாங்க நான் உங்களுக்கு வாஷ்ரூமை காட்டிட்டு வாஷ்ரூமோடே தான் பார்க்கிங் இன்னைக்கு அதையும் காட்டுறேன். ஸோ நான் வாஷ்ரூமுக்கு உள்ளுக்கு போகிறேன்னு சொன்னேன்டா எலிவேட்டர் யூஸ் பண்ணா போகிறோம். ஸோ நான் 4 ஃப்ளோர் இருக்குன்னு சொன்னேன். 4 ஃப்ளோரில் இது ஒரு ஃப்ளோர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் இல்லை 4வது ஃப்ளோர். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ நான் இப்போ போகிறது செகண்ட் ஃப்ளோர். நான் எங்கேன்னு சொன்னேன்டா மென்ஸ் வாஷ்ரூம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோர். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் காட்டுறீங்க. ஸோ இந்த கார் பார்க்கிங்கில் வந்து மஸ்ஜித் ஃபுல் இடமும் அப்படியே தான் லைக் எல்லா அந்த வெளியிட துண்டு ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். ஸோ அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வாஷ்ரூம். நீங்கள் ஒரு வாஷ்ரூம்குள்ளுக்கால வெளியே வந்து கார் பார்க்கிங் வந்தீங்கன்னா இன்னொரு வாஷ்ரூம்குள்ளுக்கு கார் பார்க்கிங்னால் நடந்து போயிடும். ஸோ அதே மாதிரி அந்த சைட்லேயும் நீங்கள் அந்த சைட்லேயும் அப்படித்தான். ஸோ வாஷ்ரூமாக ஆடுறோம். ஸோ இதுதான் வாஷ்ரூமில் முழு சேர்த்தேன். ஸோ ஹரம் இருக்கிற டாய்லெட். ஸோ எல்லாமே இந்த மாதிரி டாய்லெட்ஸ் வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்டர் ஆகினா நீங்கள் என்டர் ஆகினீங்கன்னு சொன்னீங்கன்னா பாத்ரூம்லாம் வந்து வீடியோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி மூடினீங்கன்னா லாக் ஆகிடும். அண்ட் இன்னைக்கு ஹேங்கர் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொன்னேன்டா ஷவர். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட் ஷவர் உங்களுக்கு குளிக்கணும். ஸோ குளிச்சு முடிஞ்சு ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடும். அண்ட் இதால் வந்து தண்ணி வரும். இந்த திறந்தா இங்கே தண்ணி வரும். ரைட் இந்த மாதிரி போச தண்ணி வரும். ஸோ வெரி சிம்பிள். அண்ட் ஃப்ளஷ் பண்ணுறேன்டா. ஸோ இதாக இருக்கு பட் இந்த ஃப்ளஷ் பண்ணி அண்ட் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் லைக் சிட்டிங் கமாண்ட். ஸோ இந்த ஹேண்ட் ஷவர் அப்படி இருக்குது ஒவ்வொன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாஷ்ரூம் செய்யுது. இதில் இன்னைக்கு வந்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்கு. ஸோ அதை அப்படி எடுத்துட்டு வீடியோவில் அவ்வளோ கிளியராக விளங்கலாம். ஸோ இங்கே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை இப்படி திறந்தா இங்கே தண்ணி வரும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இங்கே தான் உழு செய்யுது. உட்காந்து உழு செஞ்சுட்டு மோடுக்கு இன்றைக்கும் மோடு வேண்டாலும் ஹேங்கர்ஸ் இருக்கு வைக்கிறதுக்கு அவங்களோட பிலாங்கிங்ஸை வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. சொன்ன மாதிரி மற்ற வாஷ்ரூம்குள்ளுக்கு ஐ மீன் இப்போ நான் என்டர் ஆகின வாஷ்ரூம் நம்பர் உண்டு. நான் எக்ஸிட்டா போகிற வாஷ்ரூம் நம்பர் இன்னொன்று. ஸோ எனக்கு அதாலே மொசக்க போகலும் இதாலேயும் மொசக்க போகலும் இதாலேயும் போகும் போது இன்னொரு ஃப்ளோர் இருக்கேன்னு சொன்னேன். நான் அதை பார்த்தேன். ஸோ
ஸோ இங்கே ஒரு ஸ்டிக்கர் அடித்து வச்சுக்கிறாங்க, ப்ளீஸ் டூ நாட் ஸ்லீப் ஓ லீவ் லக்கேஜ் இன் திஸ் ஏரியா, ஆல் டைம்ஸ் வில் பி ரிமூவ் இமிடியட்லி தட் வில் காஸ். ஸோ இந்த இடத்துல ஒன்றும் வைக்கல எங்களோட பிலாங்கிங்ஸ், வைக்கவோ தூங்கவோ ஒன்றும் செய்யலாம். ஏன்னா ஸோ இது வந்து ப்ரொஃபன்ஸ் நான் நினச்ச மாதிரி இருக்கேன். அதுதான் சொன்னேன் எல்லாருக்கும் இந்த இடத்துல வரையலாம் சொன்னேன். இந்த இடத்துல வாரம் சொன்னேன்னா இன்விடேஷன் வேணும், இன்விடேஷன் கிடைக்கும்னு சொன்னா நான் பேருந்தில் ரீசெண்டாக ரிலீஜியஸாக இருந்தால் யாரும் அந்த இடத்துல வரணும்னு சொல்லி ரிலீஜியஸ் ஆகிட்டு சொன்னா நான் இறங்கிட்டு பார்த்தேன்னு சொன்னேன்டா இங்கெல்லாம் இன்னொரு காப்பாக்கி. ஸோ அப்போ இதுதான் அண்டர் கிரவுண்ட், ஆகவே அடியில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் லெவலில் செஞ்சுக்கிறாங்க. இதில் ரோட் கார்டர் எப்படி சொல்லிட்டு இதில் என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. இருக்கு இந்த இடம் தான் தான் நம்ம என்டர் ஆவாங்க. என்டர் ஆகி அவங்களுக்கு எந்த இடத்துல பார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல பார்க் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இந்த பார்க்கிங்க்கு வந்து பே பண்ணணும். ஸோ இந்த மெஷினில் தான் பே பண்ணணும், பார்க்கிங்க்கு பே பண்ணணும். ஸோ இன்னைக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருக்கு, இங்கிலீஷ் அரபிக். ஸோ இதை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். இப்போ டிக்கெட் ஒன்று கிடைக்கும், அந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணணும். ஸோ நாங்கள் பார்க் பண்ணல. ஸோ எங்களுக்கு ஒன்றும் இல்லை, செஷன் கேன்சல் வருது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து கேஷை போடணும்னு நினைக்கிறேன். அண்ட் டேக் சேஞ்ச் இல்லாட்டி எங்களை தான் கேஷ் போடணும், எங்களுக்கு கேஷ் போடணும். ஸோ இல்லாட்டி கார்ட்லேயும் பே பண்ணுறது, எங்களுக்கு கார்டு பேமெண்ட் இருக்கு. ஸோ டேக் காயின்ஸாலையும் பே பண்ணுறது போல. ஸோ சவுதி வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை, அதுக்கும் மேலே வேறு லெவலில் நீக்கிறாங்க. சொல்கிறேன்னா ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன்னா சவுதி வந்து சவுதின்னு சொல்லிட்டு விட 14 உணவு தான் இருக்கிறதுக்கு ஜாதியாக இடம். இங்கே வந்துட்டு இப்போ எங்களோட செஷன் இல்லைன்னா எங்களோட விசா டைப் பண்ணி போகிறேன்னு சொல்ல போல கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம் ஆகிடுது. ஏன்னா அவ்வளோ நல்ல இடம், நல்ல மனசை நல்ல வெல்கம் பண்ணுற விளக்கமாக சொல்கிறேன்னா வாரி வந்து செய்யறாங்கன்னு சொல்லுவேன். அப்படி நல்ல மனசை ஏரியா இது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னு சொன்னா இன்னொரு இடம் இருக்கு, அது வந்து குழு செய்யறதுக்கு மட்டும். ஸோ நீங்கள் வாஷ்ரூம் போகிறா நீங்கள் பணியவே போக தேவை. ஸோ குழு எடுக்கணும்னா உங்களுக்கு பணியவே போக தேவையில்ல. ஸோ இங்கே குழு எடுத்து இந்த இருக்கு, இப்படி பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தண்ணி வரும். வந்துட்டு ஒரு சின்ன டைமில் அது அப்படி தண்ணி நிற்கும். அப்படியே அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்களா இன்னைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜம்சம் வாட்டர் நிறைய பேர் நினச்சி கொள்ளாங்க. ஜம்சம் வாட்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி நிறையும். அண்ட் யூ கேன் ட்ரிங்க். ஐஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி செஞ்சு வச்சுக்கிறாங்க வார ஆட்களுக்கு ஈஸியாக அமளிபாதத்தில் செஞ்சு போகிறதுக்கு. ஸோ இப்போ நான் எதுக்கு முன்னிக்கிறேன்னு சொன்னேன்னா ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜியாரத் பண்ணிக்கிறதுக்கிட்ட. ஸோ இங்கே தான் ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிது. இந்த இடத்துல தான் இனிஷியலாக மஸ்ஜிது நபவி ஒரிஜினேட் பண்ணின பிளேஸ். ஸோ அந்த க்ரீன் கலர் தோம்பு எல்லாம் எடுத்தாங்க, அந்த க்ரீன் கலர். ஸோ அது என்னன்னு சொன்னேன்டா அங்கே தான் ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கிக்கிறாங்க. ஸோ நான் அதுக்குள்ள பேசி பார்ப்பேன். மற்ற இந்த பெரியசிக்கு தானே ஒவ்வொரு டைம்க்கு ஏற்ற மாதிரி லைக் எப்படி சொல்கிறேன், சில டைம் நல்லா ரஷ்ஷாக இருக்கும், சில டைம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இது ஃப்ரீ சுட்டி ஈஸியாக போகிறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிச்சு. இல்லாட்டி இதை ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி பேத்து அதால் அப்படி வந்து இப்படி ரவுண்ட் வந்து தான் வரணும். ஸோ இப்போ வந்து க்ரௌட் இதில் சுட்டி எங்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கு கிடைச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சலாம் சொல்லணும்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அதுக்கு சைடில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. அதுக்கு சைடில் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. அதுக்கு சைடில் இடமொண்டு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கேட், இந்த வாசலுக்கு சொல்கிறேன் பாபு சலாம் என்றா லைக் த பீஸ், த கேட் ஆஃப் பீஸ். ஸோ பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காட்சிக்கிறாங்க. ஸோ அந்த கேட் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா பாபு அபூபக்கர் சித்திக் பாபு அபூபக்கர் சித்திக் பாபு சலாமன் இந்த இடத்துக்கே சொல்றேன்னு சொன்னீங்க. லைக் we are going to meet our holy prophet sallallahu alaihi wasallam. So
அது சுற்றி லைக் கேட் ஆஃப் பீஸ் மாதிரி. ஸோ அது அபூபக்கர் சித்திக் என்று சொல்கிறேன். மஸ்ஜித் நபி ஃபஸ்ட் இந்த இடத்துல இருந்துச்சு. இந்த இடத்துல இருக்கிறதுனால சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா பள்ளிக்கு நேராக உள்ளுக்கு வரணும்னு சொல்லி கேட்டை வந்து பள்ளிக்கு அவன் வீட்டு வாசலில் பள்ளிக்கு நேர் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ ப்ரொஃபஸர் ஆல்சோ சொன்னாங்கன்னா இல்லை அப்படி பள்ளிக்கு நேரம் வைக்கல. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ட்ரன்ஸை பார்த்து சொன்னாங்கன்னா எனக்கு வந்து அபூபக்கர் சித்திக் செஞ்சிருக்கிற ரலியல்லாஹு செஞ்சிருக்கிற ஹெல்ப்க்கு அவருக்கு எனக்கு சொல்லத்துக்கு எனக்கு தைரியம் இல்லை. லைக் நாட் தைரியம் இல்லை மீன்ஸ் லைக் எனக்கு அவருக்கு சொல்லலாம். லைக் அவருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறார். ஸோ அவரோட என்ட்ரன்ஸ் தான் அபூபக்கர் சித்திக். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மிஹ்ராப் துருக்கின்னு சொல்கிறாங்க. இது வந்து தொழுவிக்கிற இடம் உண்டு. ஸோ இது இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இடத்துல இருந்து தான் இது செஞ்சாங்க, கொத்துபா செஞ்சாங்க. ஸோ ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் இல்லை கொத்துபா செஞ்சாங்க. ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொத்துபா செஞ்சது வேற. அது வந்து துருக்கியில ரூலிங் பீரியட்ல அவங்க சேஃப் அங்கே வச்சு கொள்ளுமே அங்கே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு இங்கெல்லாம் ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்ச இடம் கொண்டு இருக்கு. அதுக்கு லெஃப்ட் சைடில் மீன்ஸ் உள்ளுக்கு இருந்து பார்க்க போகல, பள்ளியில் அந்த சைடு இருந்து பார்க்க போகல, உள்ளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற தூண் தான் ஆயிஷா தூண்னு சொல்லுவாங்க. அந்த தூணுக்கு நேராக தொழுந்ததான் ஒயிட் காப்பட்னு சொல்ற இடம் அங்கனே தான் இருக்குது. தொழுந்துட்டு எந்த துவா கேட்டாலும் கபூல் ஆகும். சஹாபாக்கள் வந்து இதை ஆயிஷா ரலியல்லாஹு தேடி கஷ்டப்பட்டு தேடி பண்ணாங்க. இப்போ எங்களுக்கு அந்த சைடுக்குள்ள பேத்துக்கொள்ளையில் என்ன ரீசன் சொன்னா இப்போ அங்கெல்லாம் லேடிஸ் டைம் சத்தம் கேட்குதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிருக்கிற இல்லை தான் ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு. இன்னைக்கு ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை அதான் இருக்கிறாங்க. 1 2 3 தேர்ட் கேட்டுக்கு தான் அவனை தான் ப்ரொஃபஸர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறாங்க. ஸோ அதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் இருக்கு. இங்கே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா கலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு. சலாம் சொல்லிட்டு இந்த பிளேஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சாரி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அடக்கம் செய்யறதுக்கு இடம் வச்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதால் அப்படியே வெளியே வந்தேன்னு சொன்னா அல் பக்கி கேட், பாபே அல் பக்கி அப்படின்னு சொன்னா இந்த கேட்க்கு நேராக அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அகல சைட்ல இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது ஜன்னத்துல் பக்கின்னு சொல்றாங்க. எப்படி பள்ளிக்கு வெளியால 70 கேட்ஸ் இருக்கோ மஸ்ஜித்க்குன்னு சொல்லி லைக் 42 என்ட்ரன்ஸ் இருக்கேன்னு சொல்றாங்க. 42 நேம்ஸ்ல என்ட்ரன்ஸ் இருக்கேன்னு சொல்லி. ஸோ மிச்சம் இந்த ஏரியாவில் நிற்க விட மாட்டாங்க, லைக் அனுப்புவாங்க. லைக் என்ன நிறைய பேர் வரணும், நிறைய பேர் சுசலாசல் சலாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் போகணும், க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் விட மாட்டாங்க. ஸோ மதீனால கிளைமேட் ஆக்சுவலி கூல் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிட்டு வந்து கொண்டு இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் ஜன்னத்துல் பக்கி திறந்திருந்தா ஜன்னத்துல் பக்கி காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் பக்கி கிட்ட வந்திருக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னுக்கு ஜன்னத்துல் பக்கி இருக்கு. என்னன்னு சொன்னேன்னா இன்னைக்கு ஜன்னத்துல் பக்கி க்ளோஸ் தான். ஸோ டெம்பரரி க்ளோஸ் தான். நாளைக்கு இல்லாட்டி சாட்டர்டே மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டைம் ஒன்று இருக்குது. மார்னிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற ஜனாசா வந்து தொழிச்சிட்டு அவனை தொழிப்பாங்க. ஸோ அவனை தொழிச்சிட்டு உள்ளுக்கு கொண்டு போகிற டைம்லையும் ஓப்பன் பண்ணுவாங்க. மாதிரி டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜன்னத்துல் பக்கி சரியாக ஐடென்டிஃபை பண்ணி கொள்வாங்க. சொன்னா 362 360 359 இந்த மாதிரி கேட்ஸ் இருக்குது. லைக் கேட்க்கு முன்னுக்கு வெளியே வந்தீங்கன்னா அதை சேர்த்தான் ஜன்னத்துல் பக்கி. இந்த ஜம்சம் தண்ணி வாட்டர் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு அப்படின்றது கேனில் கேரி பண்ணி ஜம்சம் தண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த கேனில் ஜம்சம் தண்ணி வைக்கிறது வந்து மஸ்ஜித்க்கு உள்ளுக்கு இருக்கிற கேனில் மட்டும்தான் ஜம்சம் இருக்குது. வெளியால் இருக்கிற கேன்லையோ டேப்லையோ ஜம்சம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஜம்சம் பெரிய அமௌண்ட்டில் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா லைக் நிறைய ஒரு 5 liters யூசேஜ்க்கு எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கேட் நம்பர் 310 கிட்ட போனீங்கன்னு சொன்னீங்கன்னா மார்னிங் 8:30 to லைக் 11:30 to 11 சம்திங் டைமில் தான் மட்டும் ஜம்சம் தண்ணி சப்ளை பண்ணுவாங்க. சின்ன பாட்டில்ஸ்க்கு ஃபில் பண்ணிடலாம். லைக் 1 liters 2 liters எல்லாம் எடுக்கலாம். 5 liters ஒரு 10 liters அவ்வளோதான் எடுக்கலாம். மிச்சம் மெடிக்கலாம், குறையும் மெடிக்கலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம்,
no one carry a bag inside the masjid. Masjid குள்ளுக்கு பேக்ஸ் கொண்டு போகலாம். உங்களோட பர்ஸ் மாதிரி இல்லை, அந்த சைட் பேக் வச்சிருக்கீங்க அந்த வாலெட் மாதிரி, ஸோ அதுகளுக்கு கொண்டு போயிடும் பேக். ஸோ அந்த ஜம்சம் தண்ணி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பேக்கையும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று இருக்கு. இந்த பேக்கில் தான் ஜம்சம் தண்ணி ஃபில் பண்ணிடும். இந்த பேக் வந்து ஒரு 2 years தான் வரும். ஸோ இதில் ஒரு 5 liters உங்களுக்கு ஃபில் பண்ணிடும். இந்த பேக்கும் மஸ்ட் ஃபீல் கொண்டு போயிடலாம். அப்படியே guys, நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னுக்கு சைடுக்கு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனலான இடம் வந்து வேணும். இடம் என்னன்னு சொன்னீங்க பாருங்க.